ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எல்லாருக்குமே வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எப்போவாது வர்றது உண்டு தான் வாழ்க்கையில். வராதவங்க உலகத்தில் யாருமே இல்லைங்க. வாழ்க்கை எப்பவுமே ஸ்மூத்தாக இருக்கிறது இல்லை. வேதத்தில் தாவீது கூட ஆண்டோட பிள்ளையாக இருந்தார். ஆனால் நிறைய சோதனைகள், சண்டைகள் அவருக்கு வாழ்க்கையில் எதிர்பட்டது. அதுல எல்லாம் அவர் ஆண்டவர் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சார். துன்பத்தின் மத்தியில் நம்மளுக்கு கஷ்டம், துன்பம் வந்தால் நம்ம போய் பிரைம் மினிஸ்டர்கிட்டயோ, சீஃப் மினிஸ்டர்கிட்டயோ, பிரசிடென்ட்கிட்டயோ போய் சொல்ல மாட்டோம். பக்கத்தில் யார் இருக்காங்களோ உதவி கேட்போம். மனுஷர்கிட்ட தான் போவோம் மெயின்லி. அவங்க சில நேரத்தில் உதவி செய்வாங்க, சில நேரத்தில் உதவி செய்ய மாட்டாங்க. ஆனால் தாவீது என்ன சொல்றாரு தெரியுங்களா? 138ஆம் சங்கீதத்தில், கர்த்தர் பெரியவர், அவர் உலகத்தையே படைச்சவர், அவ்வளோ பெரிய மனுஷன். அவரு நம்ம பாவிகளுக்காக கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். 1 இல்லை 2 இல்லை. அவர் யாருங்க நமக்கு செய்யறதுக்கு? நமக்கு முன்ன பின்ன அவருக்கு நம்ம ஏதாவது செஞ்சிருக்கிறோமா நமக்கு பிரதிபலன் செய்யறதுக்கு? நீங்க நினைச்சு பாருங்க, ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் ஒரு நிமிஷம் நினைக்கிறது கூட நமக்கு நேரம் இல்லைன்றோம். அப்படியாப்பட்ட பெரிய மனுஷர் இயேசு கிறிஸ்து, அந்த சராசரங்களை உருவாக்கின சகல அதிகாரத்தையும் உடையது, நமக்காக ஒன்றும் இல்லாத மண்ணுங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். பாத்தீங்களா எவ்வளோ பாசமான ராஜா அவர். உலகத்துல யாருன்னா அப்படி இருக்காங்களாங்க? நம்ம கணவர்கிட்டயோ நம்ம பிள்ளைங்கிட்டயோ போனா கூட அவங்களால எல்லாம் செய்ய முடியாது. நமக்காக ஏதோ 1 2 செய்வாங்க, அவ்வளோதான். போத நிறுத்து, இதோட வேற எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்லுவாங்களா இருக்கும். ஆனா என் தெய்வம் இயேசு கிறிஸ்து யாவையும், அவர் வேணும்னா மைலுக்கு அப்புறமா இருக்கலாம், தூரத்துல இருக்கலாம் வானங்கள்ல, ஆனாலும் எனக்காக உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். நீங்க நம்புறீங்களா? தாவீது நம்பினாரு. கஷ்டத்தின் மத்தியில ஆண்டவருடைய எனிமிகள் அவரை தாக்கும் பொழுது அவரை தான் நம்பினாரு. ஆண்டவர் தான் விடுவித்தார் தாவீதை. நம்மளை விடுவிக்க மாட்டாரா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஒருவேளை உங்க வாழ்க்கையில கோலியாத்தாகிய பெரிய அரக்கன்களை நீங்க சந்தித்து இருக்கலாம். எனக்கு விடுவே இல்லையா, எனக்கு இதுல இருந்து நான் வெளியே வர முடியாதான்னு நீங்க தவிக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், இயேசுப்பாவை கூப்பிடுங்க. அவர் பெரியவர் தான். ஆனாலும் நம்ம எவ்வளவு சிறியவர்களா இருந்தாலும், தூசியா இருந்தாலும், ஒண்ணுக்கு உதவாதவர்களா இருந்தாலும், நமக்காக எந்த ஒரு காசும் இல்லாம எல்லாவற்றையும் பர்ஃபெக்டா துல்லியமா செய்து முடிக்கிறது. ஏன்னா அவர் விசுவாசத்தை துடைக்கினவர், முடிக்கிறவர். அவர் நம்ம வாழ்க்கையில ஒரு பிளான் அவர் நமக்கு வச்சுட்டாருன்னா அது முடிக்கிற வரைக்கும் அவர் சும்மா இருக்க மாட்டார். ஏன்னா நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகள், உருவாக்கினவர். ஃப்ரெண்ட்ஸ், ஏன் தயங்குறீங்க? ட்ரை பண்ணுங்க. அவர் எப்பவுமே இன்வைட் ஆகாம வர்றதில்லை யார்கிட்டும். கூப்பிடுங்க அவரை. வாசல்ல வெளியே நின்று கதை தட்டுட்டு இருக்காரு. உள்ள வரலாம், அவரு அதிகாரத்தோடு உள்ள நுழையலாம். அவர் அது செய்யல. நமக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டு நீ இஷ்டப்படி நடப்பான்னு நம்மளை விட்டு இருக்காரு. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் அவர்கிட்ட போகக்கூடாது? மனுஷர் செய்யற மாதிரி ஒரு வேலையை தொடங்கிட்டு பாதியில நிறுத்துகிறவர் இயேசு கிறிஸ்து இல்லைங்க. முடிக்கும் வரை, மரிக்கும் வரை நம்மளோடு இருந்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார் இயேசு கிறிஸ்து. அவரிடத்துல போவோம், அவரோடு இருப்போம். எல்லாவற்றிலும் அவரே நமக்கு துணையா இருப்பார். அவருடைய வலது கரம் நம்மை தாங்கும். God bless you, my friends. Thank you. Bye-bye.